வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் இந்த டிசிசி பணி ஆணைகள் அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஓகேங்களா? ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியோடைய முக்கியமான ஒரு அப்டேட்டில் டிஎன்எஸ்டிசி தற்சமயம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்கள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஎன்எஸ்டிசியில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான பணியிடங்கள், ஸோ டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தின் வாயிலாக மட்டுமே நிரப்பப்படும். அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. தமிழக போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதை நிரப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக நிரப்பணும் அப்படின்னா முடியலைங்க. போக்குவரத்து கழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3,374 இந்த வேக்கன்சிஸை நிரப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிசிசி முறை நிரப்பணும். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவராகவும் பணியாற்றணும், கண்டக்டராகவும் பணியாற்றணும் அப்படின்றது தான் டிசிசி. இந்த முறைகளை நிரப்பலாம் அப்படின்றதுனால இதை எடுக்கிறதுக்கு தற்சமயம் தேர்வு ஏப்ரலில் தேர்வு வச்சாங்க, ஜூலையில் தேர்வு வச்சாங்க, செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு முடித்தாங்க. அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா 22 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்முறை தேர்வுகள் அனைத்துமே முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு அஃபிஷியலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கு வரும் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிட்டத்தட்ட செலக்ட் ஆன பீப்புளுக்கு மட்டும்தான் வரும். ஸோ எல்லாருக்குமே வருமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா வராது. ஸோ ஒரு 20,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 20,000 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும்னா வராது. செலக்ட் ஆனாங்க பார்த்தீங்களா, மெரிட்டில் வந்த நபர்களுக்கு மட்டுமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 20ஆம் தேதி முதல் போஸ்டல் மூலமாக மட்டுமே, ஸோ அஞ்சல் அலுவலகத்தின் மூலமாக மட்டுமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுடைய வீடு தேடி வரும். வீட்டுக்கு தாங்க வரும். ஃபோன் கால், மெயில், எஸ்எம்எஸ் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு எங்கேயாவது ஃபோனில் அனுப்புகிறாங்க, இங்கே அனுப்புகிறாங்க, வெப்சைட்டில் அனுப்புகிறாங்கலாம் நினைக்க வேண்டாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தவரை தபால் மூலமாக உங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும். அப்படி தான் அனுப்ப போகிறாங்க. நவம்பர் 20ஆம் தேதி முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வீட்டிலேயே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். உங்களை அருகாமையில் இருக்கிற போஸ்ட்மேன் கிட்டே இப்போவே நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இல்லை அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அனுப்புறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது போஸ்டல் பொறுத்த வரைக்கும். அதனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரத்துக்கு முன்னாடி அருகாமையில் இருக்கிற போஸ்ட்மேன், போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாத்துக்கிட்டுமே நீங்கள் ஒரு கிளியரான உங்களுடைய அட்ரஸ்ஸு எல்லாத்துக்குமே உங்களுடைய அப்பா பேர், உங்கள் பேர் எல்லாமே சொல்லி வச்சுக்கோங்க. எப்பொழுது வேணுமானாலும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். ஸோ அந்த வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அதை பெற்றுட்டு நீங்கள் விபத்து காப்பீடு, ஜென்ரல் இன்சூரன்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு இது எல்லாமே தயாராக வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு திரும்ப எடுத்துக்க சொல்லுவாங்க. அதை எடுக்கிறதுக்கு நீங்களே தயார்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2026 டிஎன்எஸ்டிசியில் ஒரு முக்கியமான அறிவிப்பு. 2026 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா, டிரைவர் தனியாக கண்டக்டர் எடுப்பாங்களா? ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தாங்க எடுக்க போகிறாங்க. 2026 டிரைவர் கம் கண்டக்டரில் எடுக்க வாய்ப்பே இல்லை. டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது ரொம்ப எளிதுங்க. கண்டக்டர் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக முதலுதவி ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பெற்றால் மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் பெற முடியும். அதனால் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக பெற்று பிறகு கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அடுத்த அறிவிப்புக்கு விரைவில் வர இருக்குது. ஒரு 7,000 டிரைவரையும் 6,000 கண்டக்டரையும் எடுக்க போகிறாங்க. தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் இந்த டிசிசி பணி ஆணைகள் அப்பாயின்மெண்ட் லெட்டர்,
ஓகேங்களா. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியோடைய முக்கியமான ஒரு அப்டேட்டில் டிஎன்எஸ்டிசி தற்சமயம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்கள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஎன்எஸ்டிசியில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள், ஸோ டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தின் வாயிலாக மட்டுமே நிரப்பப்படும். அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. தமிழக போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதை நிரப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக நிரப்பணும் அப்படின்னா முடியலைங்க. போக்குவரத்து கழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3374 இந்த வேக்கன்சிஸை நிரப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிசிசி முறை நிரப்பணும். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவராகவும் பணியாற்றணும், கண்டக்டராகவும் பணியாற்றணும் அப்படின்றது தான் டிசிசி. இந்த முறைகளை நிரப்பலாம் அப்படின்றதுனால இதை எடுக்கிறதுக்கு தற்சமயம் தேர்வு ஏப்ரலில் தேர்வு வச்சாங்க, ஜூலையில் தேர்வு வச்சாங்க, செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு முடித்தாங்க. அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா 22 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்முறை தேர்வுகள் அனைத்துமே முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு அஃபிஷியலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கு வரும் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கிட்டத்தட்ட செலக்ட் ஆன பீப்புளுக்கு மட்டும்தான் வரும். ஸோ எல்லாருக்குமே வருமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா வராது. ஸோ ஒரு 20,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 20,000 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும்னா வராது. செலக்ட் ஆனாங்க பார்த்தீங்களா, மெரிட்டில் வந்த நபர்களுக்கு மட்டுமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 20ஆம் தேதி முதல் போஸ்டல் மூலமாக மட்டுமே, ஸோ அஞ்சல் அலுவலகத்தின் மூலமாக மட்டுமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுடைய வீடு தேடி வரும். வீட்டுக்கு தாங்க வரும். ஃபோன் கால், மெயில், எஸ்எம்எஸ் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு எங்கேயாவது ஃபோனில் அனுப்புகிறாங்க, இங்கே அனுப்புகிறாங்க, வெப்சைட்டில் அனுப்புகிறாங்கலாம் நினைக்க வேண்டாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தவரை தபால் மூலமாக உங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும். அப்படி தான் அனுப்ப போகிறாங்க. நவம்பர் 20ஆம் தேதி முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வீட்டிலேயே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். உங்களை அருகாமையில் இருக்கிற போஸ்ட்மேன் கிட்டே இப்போவே நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இல்லை அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அனுப்புறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது போஸ்டல் பொறுத்த வரைக்கும். அதனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரத்துக்கு முன்னாடி அருகாமையில் இருக்கிற போஸ்ட்மேன், போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாத்துக்கிட்டுமே நீங்கள் ஒரு கிளியரான உங்களுடைய அட்ரஸ்ஸு எல்லாத்துக்குமே உங்களுடைய அப்பா பேர், உங்கள் பேர் எல்லாமே சொல்லி வச்சுக்கோங்க. எப்பொழுது வேணுமுனாலும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். ஸோ அந்த வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அதை பெற்றுட்டு நீங்கள் விபத்து காப்பீடு, ஜென்ரல் இன்சூரன்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு இது எல்லாமே தயாராக வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு திரும்ப எடுத்துக்க சொல்லுவாங்க. அதை எடுக்கிறதுக்கு நீங்களே தயார்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2026 டிஎன்எஸ்டிசியில் ஒரு முக்கியமான அறிவிப்பு. 2026 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா, டிரைவர் தனியாக கண்டக்டர் எடுப்பாங்களா? ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தாங்க எடுக்க போகிறாங்க. 2026 டிரைவர் கம் கண்டக்டரில் எடுக்க வாய்ப்பே இல்லை. டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது ரொம்ப எளிதுங்க. கண்டக்டர் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக முதலுதவி ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பெற்றால் மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் பெற முடியும். அதனால் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக பெற்று பிறகு கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அடுத்த அறிவிப்புக்கு விரைவில் வர இருக்குது. ஒரு 7,000 டிரைவரையும் 6,000 கண்டக்டரையும் எடுக்க போகிறாங்க. தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.